என்ன தங்கம் செல்லுக்குட்டி பட்டுக்குட்டி, அம்மா உங்களை தூக்கணுமா? ம், பட்டுவை தூக்கணுமா அம்மா? என்ன சந்தியா பண்ற? பையன் என்ன பண்றா? தூங்கவே இல்லைங்க, இப்படியே தான் விளையாடிட்டே இருக்கிறான். நீங்கள் இப்போ தான் வரீங்களா ஆஃபீஸ்லேருந்து? ஆமா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்பா, என்னம்மா? நீயும் நான் உன் கூட பேசினா என்ன திட்டுவியாப்பா? சி, ஏன் செல்லக்குட்டிய நான் திட்டுவேனா? சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். சரி தங்கம், நீங்க இருங்க, அப்பா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிப்பா. என் பட்டுக்குட்டிக்கு என்ன பேசணும்? என் செல்லக்குட்டி ஏன் உம்முன்னு இருக்கு? கவலையா? பாப்பா, நீயும் அம்மாவும் தம்பி பிறந்ததுலேருந்து அவங்க தான் பார்க்குறீங்க, என்னை கண்டுக்கிறதே இல்லை. அப்படியெல்லாம் இல்லடா தங்கம். அப்படிதான்ப்பா, நீ ஃபஸ்ட்டெல்லாம் வந்ததும் என்ன தானே பார்ப்பேன், அப்புறம் தானே மூஞ்சி கழுவ கூட போவேன். இப்போல்லாம் நீ வந்ததும் தம்பியை தானே கேட்குற, என்ன கேட்குறியா, என்ன என் கூட பேசுறியா? எதுவுமே இல்லைப்பா. நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. நீங்களும் அம்மாவும் தம்பியை தான் பார்க்குறீங்க, என்னை கண்டுக்கிறதே இல்லை. ரெண்டு பேரும் என்னை மறந்துட்டீங்க இல்லை? தம்பி பிறந்ததும் எனக்கும் சந்தோஷமாக தான்ப்பா இருந்துச்சு. இனிமேல் தனியாக விளையாட வேண்டாம், தம்பி கூட விளையாடலான்னு தோணுச்சுப்பா. அம்மா இப்போ ரொம்ப மாறிட்டாங்கப்பா. இப்போ எல்லாம் சாதம் ஊட்டுறதில்ல, தட்டில் சாதம் வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு தம்பி பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறாங்க. நான் என்ன அப்படியே பெரிய குழந்தையாயிட்டேன்? சொல்லுங்கப்பா. ஒரு நாள் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சப்போ அடிக்கவும் செஞ்சாங்க. இப்போல்லாம் அவங்கள பார்க்கவே கோவம் வருது. தம்பியை பார்த்தா எரிச்சலாக இருக்கு. அம்மா அடிச்சாங்களா? எப்ப அடிச்சாங்க? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? இரு, நான் அவளை கேட்குறேன். ஆமாப்பா, அதுலேருந்து நான் என்ன செஞ்சாலும் அம்மா என்ன அடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்கு. அடிப்பா அடிப்பா, அடிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். நீயும் தான் என்னை கண்ணு செல்லன்னு கொஞ்சம்ப்பா. இப்போல்லாம் நீ என்னை கண்டுக்கிறதே இல்லைப்பா. தம்பியை தான் நீயும் பார்க்குறப்பா. நீயும் இனிமேல் நான் ஏதாவது பேசினா ஏதாவது செஞ்சால் அடிச்சிடுவியோ திட்டிடுவியோன்னு பயந்துட்டு தான்ப்பா நான் எதுவுமே உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. சி, என் செல்லத்தை நான் அடிப்பேனா? நீயே சொல்ற தங்கம். அப்போ அடிக்க மாட்டேல்லப்பா. அப்போ ஏன்ப்பா முன்ன போல் என்ன நீயும் அம்மாவும் கவனிச்சிக்கிறதே இல்லையே? சரி, நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். சரிப்பா. சிங்கம் பெருசா, யானை பெருசா? யானை தான் பெருசு. ஏன் அப்படி சொல்ற? யானை தான் பெருசாக இருக்கு. அப்போ எல்லாரும் அதை தானே பார்ப்பாங்க. அப்போ காட்டுக்கு ராஜா யானை தானே? அது எப்படி? சிங்கம் தானே ராஜா, அதுதானே பலசாலி. ஏன் யானைக்கு பலம் இல்லையா? இருக்கு, ஆனா சிங்கத்துக்கு மூளையும் இருக்கு. எந்த நேரத்துல யாரை அடிக்கலான்னு அதுக்கு தான் தெரியும். டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருக்கேனே. அப்போ எல்லாரும் யானையத்தான் பார்க்கறாங்க, சிங்கத்தை பார்க்கறது இல்லையே? சிங்கம் ராஜாவாச்சு, அதனாலதான் எல்லாருக்கும் பயமா இருக்கும். சரி, சிங்கத்துக்கு கீழே யானையும் இருக்கா? இருக்குப்பா, அதுதான் ராஜா. யானைக்கும் அதுதான் ராஜா. அப்போ நீ நம்ம வீட்டுல சிங்கமா யானையா? சிங்கமாவே இருக்கேன்ப்பா. தம்பி யானையாவே இருக்கட்டும். சரி, தம்பி பாப்பாவை நீ தான் பார்த்துக்கணும், சரியா? சரிப்பா. நான் இனிமே வீட்டில் ராஜா, சாரி ராணி. தம்பியை நான் தான் இனிமே அவனை பார்த்துப்பேன். என்னங்க வேணுமோ சொல்லிட்டு வரா, என்னாச்சு? அதுவா, தம்பி பிறந்ததுலேருந்து நம்ம பாப்பாவை பார்த்துக்கிறதே இல்லையா, தம்பியை மட்டும்தான் பார்க்குறோமா அப்படி சொன்னான். அதுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன், அதனால இவ இப்படி சொல்றா, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா இல்லடி தங்கம், எங்களுக்கு ரெண்டு பேருமே முக்கியம்தான், சரியா? நீ கொஞ்சம் வாழ்ந்துட்ட, அவன் இப்போ தானே பிறந்திருக்கான், அதனால தான், சரியா? மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டே அம்மா சொன்னதை? எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே முக்கியம்தான், சரியா? இனிமேல் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நீ தான் தம்பியை பார்த்துக்கணும், தங்கம்ல. சரிப்பா, சரிம்மா. இனிமே நானும் தம்பியை பார்த்துக்கிறேன். குட் கேர்ள். சமத்து அறிவு, என்ன சொன்னாலும் கேட்டுக்குது என் தங்கம் பட்டு. அது சரி, நீ ஒரு நாள் இவ்வளோ அடிச்சியாமா? அவன் என்கிட்ட சொன்னான், இனிமேல் அடிச்சின்னா பாரு. இல்லைங்க, தம்பிக்கு தடுப்பூசி போட்டு வந்த அன்னைக்கு இவ சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா, அதனால் லேசாக தான் ஒரு அடி போட்டேங்க.
இனிமேலெல்லாம் அடிக்காத சொல்லிட்டு, அடிச்சின்னா அப்புறம் பாராம. பொறுமையாக எடுத்து சொல்ல அவள் கேட்டுக்குவா. சரிங்க.